ஹாய், உங்க பையன் ரொம்ப அமைதியா இருக்கான்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல பக்கத்து வீட்டு பையன் ரொம்ப பேசுறான், என் பையன் அதிகமா பேச மாட்டேங்கிறான், சைலண்டா இருக்கான் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அவன் ரொம்ப பேசுறான்னு சந்தோஷப்படுறீங்களா? சைலன்ஸ் எப்பயுமே ஸ்லோ லேர்னர் மாதிரி ஆகாது. அவன் பேசாட்டியும் அவன் அப்சர்வ் பண்றான்னு அர்த்தம். சில குழந்தைங்க அமைதியா தான் இருப்பாங்க, ஆனா அவங்க டீப்பா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஏதாவது கேள்வி கேட்ட உடனே சொல்லு, சவுண்டா சொல்லு, சீக்கிரமா சொல்லு அப்படி எல்லாம் குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க சீக்கிரமா பேசு, இத சத்தமா சொல்லு அப்படி எல்லாம் சொல்லும் போது அவன் ஸ்ட்ரெஸ் ஆவான். சம்டைம்ஸ் அதுல இருந்து பயம் ஆயிடும். அதை வெளியில கொண்டு வரதுக்கே அவன் டிராப் பண்ணிட்டான். அதனால அவனுக்கான ப்ராசஸிங் டைமை கொடுத்துட்டு சைலன்ஸை ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. டீப் திங்கர்ஸ் அதிகமா பேச மாட்டாங்க. உங்க குழந்தை ஸ்லோ லேர்னரா இருக்க மாட்டான், டீப் திங்கரா கூட இருப்பான். இதுக்கு நீங்க என்ன மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படின்னா, அப்ரிஷியேட் பண்ணுங்க. சத்தம் போட்டு பேச வேண்டிய அவசியம் கட்டாயம்னு கிடையாது. ஓகேயா? சோ அவனை அப்ரிஷியேட் பண்றதுக்கு நீங்க சேலஞ்ச் சார்ட் யூஸ் பண்ணலாம், சக்சஸ் ஆஃப் வால் யூஸ் பண்ணலாம் உங்க வீட்லயே. இதெல்லாம் என்ன பண்றது, எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க.